ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்வாரி கிரியேஷன். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கிளாத்தை நல்லா இழுத்து விட்டு இது மாதிரி ஒரு பென் கேப் அது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் அந்த கிளாத்தில் வந்து நான் இப்போ எப்படி செய்யணும் இது மாதிரி செய்யுங்க. நீங்கள் இது மாதிரி வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பென் கேப் இல்லைனா ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது மாதிரி ஆச்சுனாவே கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணாட் போடுறது தாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டுருங்க. எண்ணாட் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நீடில் நான் இன்சர்ட் பண்ணி கிளாத் வழியாக ஒரு த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதே த்ரெட் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதே த்ரெட்குள்ளே நான் இன்னொரு வாட்டி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு த்ரெட் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நான் பிடிச்சிருக்கிறது வந்து செகண்ட் த்ரெட் வந்து நான் பிடிச்சிருக்கேன். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நீடில் வந்து செகண்ட் த்ரெட்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த ஹெட் வந்து இது மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுறேன். தூக்கிட்டு கீழே இருக்க அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கனாவே நம்மளுக்கு வந்து எண்ணாட் வந்து சூப்பராக விழுந்துடும். இப்போ நான் வந்து எடுத்துருக்க த்ரெட் வந்து L1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு த்ரெட் நான் எடுக்கிறேன். இந்த த்ரெட்டை வந்து L2 எடுத்துக்கலாம். L2 இழுக்கும் போது L1 வந்து சின்னதாகும். இப்போ வந்து L2க்குள்ளே நீடில் இருக்குது. இப்போ L1 அப்படியே வந்து இது மாதிரி நீடிலை வந்து மேலே நம்மளை பார்த்த மாதிரி நம்ம L2ல் இருக்கும் போதே L1 வந்து பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு கீழே இருக்க L2 வயரை இழுத்திங்கனாவே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக எண்ணாட் வந்துடும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டவா அவங்களுக்கு ஒன் டைம்? ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுக்கிற த்ரெட் வந்து நம்ம L1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ L1 த்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த L1 த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே வந்து நீடில் திருப்பி இன்சர்ட் பண்ணுறோம். நீடில் இன்சர்ட் பண்ணி திருப்பி வந்து L2 எடுக்கிறோம். நீங்கள் L2வை பிடிச்சி மேலே தூக்கும் போது என்ன ஆகும்னா L1 வந்து நம்மளுக்கு சின்னதாகும். ஜஸ்ட் பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், நான் L1ஐயும் கொஞ்சம் பெருசுப்படுத்தியிருக்கேன். L2வில் நீடில் வச்சுக்கிட்டே இந்த L1 இப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். நீடிலோட ஹெட் பார்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி L2வை பிடிச்சி கீழே இழுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் எண்ணாட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு எண்ணாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர்னால் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டணும்னா இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணாட் போட்டோம்.